தேர்தலின் போது தேர்தலுக்கு பிறகாக வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லைன்னு சொல்லிட்டு விஜய் குற்றச்சாட்டை முன்வச்சிருக்காரு. நீட் தேர்வு விவகாரத்தில் மாறி மாறி போய் சொல்வதாக சொல்லியிருக்காரு. இன்றைக்கு அவையிலே மிக அழுத்தம் திருத்தமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளை நாங்கள் எப்படி நிறைவேற்றியிருக்கிறோம், இன்னும் நிறைவேற்ற வேண்டியிருக்கிறதையும் நிறைவேற்றுவோம். நாங்கள் சொன்னதை எதையும் நிறைவேற்றாமல் போக மாட்டோம். என்ன சொல்லப்போனால் நிறைவேற்றாமல் இருப்பதற்கு காரணம் தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னது போல மனம் எங்களுக்கு கருணை இருக்கிறது, அரசிடம் நிதி இல்லாத ஒரு சூழல் தான் என்று தலைவர் கலைஞர் பெயரை குறிப்பிட்டு இன்றைக்கு மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் மக்களுக்கான தேவையான திட்டங்களை கொண்டு வந்தது மாத்திரமல்ல, தேர்தல் நேரத்தில் அறிவிக்காத திட்டங்களையும் தமிழ் புதல்வன், புதுமை பெண், காலை உணவு திட்டம் போன்ற திட்டங்களையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இது ஒரு அரசியலுடைய ஒரு ஆட்சி நடைமுறை தெரிந்தவர்களுக்கு தான் தெரியும். ஏதோ வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுவதற்கு, திரைப்படத்து வசனம் போல பஞ்ச் டயலாக் பேசுவதற்கான இடம் இதுவல்ல. அது மக்கள் முடிவெடுப்பார்கள். எது பொய், எது உண்மை, எந்த இயக்கம் சொன்னதை செய்யும், எந்த இயக்கம் சொல்லாததையும் செய்யும் என்பதை மக்கள் அறிவார்கள். மக்கள் அந்த முடிவை எடுப்பார்கள். ஏதோ போகிறவர்கள் சொல்வதற்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய உத்தரவுப்படி பொங்கல் கால சிறப்பு பேருந்துகள் இயக்கம் நேற்றையிலிருந்து துவங்கியிருக்கிறது. நேற்றைக்கு மாத்திரம் சென்னையிலிருந்து 1,83,000 பேர் தங்கள் சொந்த ஊர் சென்று சேர்ந்திருக்கிறார்கள். அந்த கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திற்கு சென்ற ஊடகங்களும் பெருமளவில் மக்கள் நெரிசல் இருந்தது. ஆனால் மக்கள் எல்லோரும் ஊர் சென்று சேர்வதற்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சென்று சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் 3 நாளைக்கும் அதேபோல ஏற்கனவே திட்டமிட்டபடி இந்த பேருந்துகள், சிறப்பு பேருந்துகள் இவையெல்லாம் இயக்கப்படும். கூடுதலான தேவை இருந்தாலும் தீபாவளியின் போது எப்படி தனியார் ஒப்பந்த பேருந்துகள் இயக்கப்பட்டதோ அதேபோல் அந்த தனியார் ஒப்பந்த பேருந்துகளும் இயக்கப்பட்டு பொதுமக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஊர் சென்று சேர்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோல் இந்த சிறப்பு பேருந்துகளுக்கு தனியார் பேருந்துகளை ஒப்பந்த அடிப்படையில் எடுத்ததால் மாநிலத்தின் மற்ற பகுதியில் இயங்கிக் கொண்டிருந்த பேருந்துகளை சிறப்பு பேருந்துகளாக இங்கே இயக்க வேண்டிய தேவையில்லாமல் அவை வழக்கம் போல் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. எனவே தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்கள் எந்த இடையூறும் இன்றி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் பொங்கல் முடிந்த பிறகு சொந்த ஊரிலிருந்து சென்னை வருவதற்கோ அல்லது மற்ற மாநிலத்தின் மற்ற பகுதிகளுக்கு செல்வதற்கோ 21,000 சிறப்பு பேருந்துகள் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அவையும் சிறப்பான முறையில் இயக்கப்படும். பொதுமக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த பொங்கல் திருநாட்களை மிக சிறப்பான முறையில் கொண்டாடலாம். அதாவது கடந்த காலம் மாதிரி பெரிய அளவில் குற்றச்சாட்டு இல்லை. ஆனால் ஓரிரு புகார்கள் எனக்கு வந்து அந்த ஆம்னி பேருந்து உரிமையாளர்களை போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்திற்கு அழைத்து வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டணத்தை குறைத்து வழக்கமான கட்டணத்தில் இயக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் இன்னொரு பிரச்சனை இருக்கிறது. மற்ற வார நாட்களில் பயணிகள் இல்லாமல் அவர்கள் குறைந்த கட்டணத்தில் ஓட்டியிருக்கிறார்கள். அவருடைய வெப்சைட்டில் போட்ட கட்டணத்தை விட குறைந்த கட்டணத்தை ஓட்டியிருக்கிறார்கள். சிலர் அதை ஒப்பிட்டு இப்பொழுது அந்த கட்டணம் இல்லை என்று புகார் சொல்கிறார்கள். அவர்களுடைய வெப்சைட்டிலே போடப்பட்டிருக்கின்ற கட்டணத்தை விட அதிகமாக இருந்தால் அந்த புகார்கள் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். இது இல்லாமல் இந்த விழா காலங்களுக்காக ஆய்வு செய்வதற்காக குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுக்கள் தமிழ்நாடு முழுவதும் அந்த பகுதியில் இருக்கின்ற ஆர்டிஓக்கள், மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்கள் தலைமையிலே ஆய்வு செய்யும். எந்த பேருந்து கட்டணம் கூடுதலாக வசூலிக்கிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதாவது நீட் தேர்வு என்பது ஏதோ இன்னைக்கு புதுசாக வந்ததில்லை. அது ஒரு நீண்ட மிகப்பெரிய போராட்டம். தமிழ்நாடு மக்கள் முழுவதற்கும் தெரியும். நீட் தேர்வு வந்த போதே அதை முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். தலைவர் கலைஞருக்கு பிறகு மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதும் தடுத்து நிறுத்தப்பட்டது. அதற்கு பிறகு வந்த ஓபிஎஸ் எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஆட்சியில் தான் அந்த நீட் நடைமுறைக்கு வந்தது. அதை எதிர்த்து எங்கள் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த அனிதா என்ற மாணவி தன்னுடைய இன்னுயிரை ஈந்து அதற்கான எதிர்ப்பை பதிவு செய்த பிறகுதான் தமிழ்நாட்டு மக்கள் மனதில் நீட்டினுடைய கொடூரம் குறித்து தெரிய ஆரம்பித்தது. எனவே அதிலிருந்து இந்த நீட்டை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. பல்வேறு போராட்டங்கள் இப்பொழுதும் எங்களுடைய மாண்புமிகு துணை முதல்வர், மாநில இளைஞரணி செயலாளர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 1 கோடி கையெழுத்து பெற்று குடியரசுத் தலைவர் வரை கொடுத்திருக்கின்றார். இது ஒன்றிய அரசை எதிர்த்து நடக்கின்ற போராட்டம். ஒன்றிய அரசை பொறுத்தவரை கிராமப்புறத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவம் படித்து விடக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். எனவே அவர்களை எதிர்த்து நடைபெறுகின்ற போராட்டத்தில் மாநில அரசில் இதை நேரடியாக இதை நீக்க முடியாது. இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கின்ற இந்த சட்டம் என்பது. எனவே இது சட்டம் புரிந்தால்தான், நாட்டு நடைமுறை புரிந்தால்தான், அரசு நடைமுறை புரிந்தால்தான் பேச முடியும். இது சினிமாவில் யாரோ எழுதி கொடுக்கிற பஞ்ச் டயலாக் பேசுகின்ற சூழல் கிடையாது. இது ஒரு அரசு நடைமுறை. நன்றி.
அதிமுக எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, அதிமுகவில் எவ்வளவு சார் இருக்காங்கன்னு நான் கொடுத்த அந்த அறிக்கையில் வெளிவந்திருக்கிறது. ஆதாரபூர்வமாக சொல்லியிருக்கிறேன். இன்னும் அதில் சில சார்கள் எல்லாம் விடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த சார்கள் தாங்கள் போராட முன்வராமல் அதிமுகவை சேர்ந்த அப்பாவி மகளிரை முன்னிறுத்திய போராட்டம் நடத்த சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் தெரியும். இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கை பொறுத்தவரை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறவர் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். உயர்நீதிமன்றம் ஒரு குழுவை அமைத்து விசாரிக்க சொல்லியிருக்கிறது. இவர்களுக்கு இன்னும் ஆதாரம் இருந்தால் அந்த குழுவிடம் கொடுக்கலாம். அதை விட்டுவிட்டு வெளியில நாடகம் போடுகின்ற பணியை செய்கிறார்கள். காரணம், சமீபத்தில் வந்த அவருடைய அண்ணா நகர் வட்ட செயலாளர் வரை அதிமுகவை சேர்ந்தவர்கள் தான் இந்த பாலியல் வழக்குகளில் சிக்கியிருக்கிறார்கள் என்பதை மூடி மறைக்கவும் இன்றைக்கு இருக்கின்ற தமிழ்நாட்டு பெண்கள் மாண்புமிகு முதல்வர்கள் பின்னால் திரண்டு நிற்கிறார்கள். மகளிர் விடியல் பயணம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, பெண் குழந்தைகள் படிப்பதற்கு புதுமை பெண் திட்டம், இந்த திட்டங்களின் காரணமாக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு பெண்கள் முதலமைச்சர் பின்னால் இருக்கிறார்கள். அதிலே ஏதாவது ஒரு சேதாரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் இந்த நியாயமாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு வழக்கு விசாரணையை இந்த யார் அந்த சார் என்ற ஒரு கோஷத்தை முழக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சார்கள் எல்லாம் அதிமுகவில் தான் இருக்கிறார்கள் என்பதை என்னுடைய அறிக்கையை தெளிவுபடுத்தியது. அதனால்தான் பதறி போய் இந்த போராட்டத்தை நடத்துகிறார். நன்றி.